வணக்கம். இன்னைக்கு கிறிஸ்பியான சாக்லேட் ரோல் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்துக்குவோம். அது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு பவுடர்டு சுகர் சேர்த்துக்குவோம். இதுக்கு கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு. இதை நல்லா சலிச்சு சேர்த்துக்குவோம். இதில் கப்பி வரும். இந்த கப்பியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் வரும். இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போது நம்ம ஃபில்டர் பண்ண பவுடரை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். பேக்கிங் பவுடர் எல்லா பக்கமும் படுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 3 டேபிள் ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அரை கப் அளவுக்கு வெதுவெதுப்பான பால் சேர்த்துக்கலாம். ஒரு பாதி கப்பு பாலில் பாதி மட்டும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். கொஞ்சம் திக்கான க்ரீமி கன்சிஸ்டன்சி இருக்கும். மீதி பாலையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும் கன்சிஸ்டன்சி. இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேனை லைட்டாக சூடு பண்ணிக்குவோம். கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும். சென்டரில் இந்த மாதிரி நல்லா மெலிசாக இப்படி ஊற்றி எடுங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுப்பை பற்ற வைங்க. இந்த மாதிரி நல்லா சிம்லேயே இருந்து குக் ஆகட்டும். லைட் சைடில் ப்ரௌன் ஆகும். அப்போ திருப்பி போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கூட வெயிட் பண்ணாதீங்க. டக்குன்னு திருப்பி போட்ட உடனே ஒரு பென்சில் ஹெல்ப்பில் இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணால் போதும். அந்த பென்சிலை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும். சூடு ஆறிடுச்சுன்னா உடனே கிறிஸ்பி ஆகிடும். அதனால் டக்குன்னு ரோல் பண்ண பாருங்கள். நம்மளோட சாக்லேட் கிறிஸ்பி ரோல் ரெடி.